கடன் அடையணும், பணம் சேரணும் அப்படின்னா இன்றைய நாள தவற விடாதீங்க. இன்றைய தினம் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சஷ்டி. இந்த சஷ்டி அன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு பொருள துவரம்பருப்பு டப்பால நீங்க மறைத்து வைங்க. அது மட்டும் இல்ல, துவரம்பருப்பு பயன்படுத்தி செய்யக்கூடிய 3 விஷயம் இந்த பதிவில பார்க்க போறோம். ஸோ இந்த 3 விஷயங்கள்ல உங்களால எது செய்ய முடியுமோ, அத இன்றைய தினம் நீங்க கண்டிப்பா செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும், பண பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கடன்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த கடன்லேருந்து வெளிய வந்தா போதும். அதற்கான வருமானம் வேணும், அதற்கான பண தேவைகள் இருக்கு அப்படின்றவங்க தொடர்ந்து இதை ஒவ்வொரு சஷ்டியும் நீங்கள் செய்யலாம். குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளை செய்யலாம். ஸோ இன்றைய தினம் சஷ்டி விரதம், சோமவார சஷ்டி விரதம், திங்கட்கிழமை வந்திருக்கிறதுனால சோமவார சஷ்டி விரதம் சொல்லுவோம். நாளை தினம் செவ்வாய்க்கிழமை. ஸோ இன்று தவற விட்டவங்க நாளை தினமும் இதை செய்யலாம். ஸோ இன்று முடிஞ்சவங்க இரவு 12 மணிக்குள்ளே செய்யுங்க. முடியாத பட்சத்தில் நாளை தினம் செய்யலாம். ஸோ செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் செய்யலாம், ஒவ்வொரு சஷ்டி விரதம் என்றும் செய்யலாம். ஸோ இந்த ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன செய்யணும், செவ்வாய்க்கிழமைகள் என்ன செய்யணும், கடன் தீர்வதற்கு என்ன எளிமையான தாந்திரிக பரிகாரங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அப்புறம் சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் இங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நம்ம இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சோமவார சஷ்டி விரதம் சொல்லியிருக்கேன், திங்கட்கிழமையோடு வந்திருக்கிறதுனால. ஸோ இன்றைய நாள் வந்து சஷ்டி விரதம் அப்படின்றதுனால நம்ம காலையில் பூஜை செய்கிறதுனாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம். ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க. சஷ்டி விரதம் அப்படின்னாலே முருகனுக்கு உகந்தது. நம்ம வந்து கடன் பிரச்சனையில் இருக்கோம், நம்ம நில சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கோம், இல்லை வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுக்குமே முருகப்பெருமான நீங்கள் வேண்டுறது ரொம்ப உகந்தது. நம்மளுடைய கடன் பிரச்சனைகளுக்கும் சரி, நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சரி, வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுக்குமே நமக்கு உரிய ஒரு காரகன் யார் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். அவருக்கு அதிபதி முருகப்பெருமான். முருகப்பெருமான மனதார வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படிப்பட்ட முருகப்பெருமான நம்ம எந்த நாள் வேணால் வழிபாடு செய்யலாம். இன்றைய நாள் தான் வழிபாடு செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு விசேஷமான பலன்கள் கிடைக்கும். ஸோ இப்போ செவ்வாய்க்கிழமை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரில் நீங்கள் விசேஷமாக வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். குறிப்பாக சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு, அதாவது இரவு நேரத்தில் 8 to 9 செவ்வாய் ஓரே வரும். ஸோ அந்த நேரத்தில் இங்கே தவறாமல் வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். முடிந்தவங்க கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். முடியாத பட்சத்தில் வீட்டிலேயே எளிமையாக வழிபாடு செய்யலாம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்துலையும் வளர்பிறை, தேய்பிறை சஷ்டி 2 சஷ்டி வரும். ஸோ அந்த 2 சஷ்டியுமே நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம். அனைவராலும் விரதம் இருந்து செய்ய முடியும்னு சொல்ல முடியாது. விரதம் இல்லைனாலுமே நீங்கள் மனதார முருகப்பெருமான் நினைத்து வழிபாடு செய்தாலே போதுமானது. அவரவர்களுடைய உடல்நிலையை பொறுத்து இந்த விரதம் இருப்பது. இப்போ குறிப்பாக கடன் பிரச்சனையில் இருக்கவங்க நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டே வாங்க. சரியான முறையில் வழிபாடு செய்யணும். ஸோ அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கடன் அப்படின்றது காணாமல் போயிடும். அதற்கான பண வரவு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஸோ அதில் துவரம்பருப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. துவரம்பருப்பு ஏன் நம்ம குறிப்பாக பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கு உரிய அதிபதி யாருன்னா முருகப்பெருமான். ஸோ இவங்களுக்கு உரிய ஒரு தானியம்னு பார்த்தீங்கன்னா இந்த துவரம்பருப்பு. ஸோ துவரம்பருப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீங்க. அதில் நம்ம 2-3 தாந்திரிக பரிகாரங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், துவரம்பருப்பு பயன்படுத்தி என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. குறிப்பாக துவரம்பருப்பு நம்ம வீட்டில் சமையல் அறையில் போட்டு வச்சுருப்போம் ஒரு பாக்ஸில், அது ஸ்டீலாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் பாத்திரங்களாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எதில் போட்டு வச்சுருக்கீங்களோ அதில் இந்த ஒரு பொருளை மறைத்து வைங்க. அந்த 2 பொருளும், அதாவது துவரம்பருப்பும் அதற்கூட இந்த பொருளும் சேர்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்ககிட்ட பணவசியம் அப்படின்றது ஏற்படும். பணவரவு அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும். அந்த சக்தி வாய்ந்த ஒரு பொருள், பண வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய, பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா சுக்கு. சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, கந்தனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட சுக்கும் இந்த துவரம் பருப்பும் சேர்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பண வசியம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த பண தடைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்படியே மறைத்து வைங்க. இதை நீங்கள் வைக்கும்போது யாரும் பார்க்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ துவரம் பருப்பு நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ண கொஞ்சம் இருக்குது அடியிலன்ற பட்சத்தில் மறுபடியும் அதிலேயே ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 6 மாதம் இல்லை 1 வருடம் கழித்து இந்த சுக்குவை மாற்றணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த சுக்கு வந்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டு மறுபடியும் இன்னொரு சுக்கு வைக்கலாம். ஒரே ஒரு சின்ன துண்டு வைத்தால் போதுமானது. ஸோ இன்றைய தினம் இல்லை அப்படின்றவங்க, இப்போ வைக்க முடியலன்றவங்க நாளை தினம் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் செவ்வாய் ஓரையில் குறிப்பாக வைக்கலாம். காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இரவு 8 to 9 கண்டிப்பாக நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு தவிர்க்காமல் அந்த நேரத்தில் வைக்க முயற்சி செய்யுங்க. ஸோ அப்படி இந்த நேரங்களில் எதுவுமே வைக்க முடியலன்றவங்க நீங்கள் ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் வைக்கலாம். ஆனால் செவ்வாய்க்கிழமையில் கண்டிப்பாக வைத்திருக்கணும். ஸோ இந்த சஷ்டி விரதம் அப்படி இல்லைனா செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சுக்குக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. ஸோ சுக்கு நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணவசியம் ஏற்படும். ஸோ நம்ம இந்த முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு தானியம் துவரம்பருப்பு, அதற்கு கூட சுக்கு மறைத்து வைத்திருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பணவசியம் ஏற்படும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ இதை வந்து அனைத்து மதத்தினருமே செய்யலாம். ஸோ நீங்கள் இவங்க தான் செய்யணும், கடன் இருக்குது நம்ம செய்யலாமா, நம்ம இதை வந்து இந்த நேரத்தில் செய்யலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யலாம். பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு இந்த கடன் இருக்குது, கடன் அடைந்து அதற்கான பண வரவு எனக்கு வேணும்,
பண வரவு வேணும், பணவசியம் வேணும்னு சொல்லி வேண்டிட்டு சுக்குவ நீங்க மறைத்து வைங்க. அனைத்து மதத்தினருமே செய்யலாம். ஸோ துவரம் பருப்பு கூட இந்த ஒரு பொருள மறைத்து வைக்கிறது முதல் விஷயம். ஸோ அடுத்து இன்னும் ஒரு சில தாந்திரிக பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. அதையும் நான் இதில சேர்த்து உங்களுக்கு சொல்லிடுறேன். டைம் இருக்கு, உங்களால செய்ய முடியும்னா அதையும் நீங்க செய்யலாம். எப்பொழுதுமே செவ்வாய்க்கிழமையில நீங்க வந்து ஒரே ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு முருகப்பெருமான் கிட்ட வைத்து மனதார வேண்டி வழிபாடு செய்யுங்க. அதுக்கப்புறம் புதன்கிழமை அதை எடுத்து பறவைகளுக்கு தானமா அப்படி தூவி விட்டுடுங்க. அந்த துவரம் பருப்பு நீங்க தானம் செய்றதுனால கண்டிப்பா உங்களுடைய கடன் சுமை அப்படின்றது தீர ஆரம்பிக்கும். ஸோ செவ்வாய் இந்த மாரி பயன்படுத்தலாம். அப்படி இல்லன்னா ஒரே ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பாச்சும் வைக்கலாம். இந்த ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு நீங்க முருகப்பெருமான் கிட்ட வைத்து வழிபாடு செய்து முடிச்சதுக்கப்புறமா, அந்த செவ்வாய்க்கிழமை முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து புதன்கிழமை அதை எடுத்து நீங்க நான் சொன்ன மாரி பறவைகளுக்கு தானமா போட்டுடலாம். மண்பாங்கான இடத்துல மரத்துக்கடியில போட்டுடலாம். அதே மாதிரி நம்ம துவரம் பருப்பு மேல தீபம் ஏற்றுவோம். ஸோ அதுவும் நீங்க செய்யலாம். ஒண்ணு துவரம் பருப்பு தனியா வைத்து வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானுக்கு தனியா தீபம் ஏற்றலாம். அதே மாதிரி துவரம் பருப்பு மேல நீங்க வந்து 2 தீபம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். ஸோ அப்படி எதுவுமே முடியலனாலுமே நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு சுவாமி படத்துக்கிட்ட வைத்து வணங்கிட்டு நல்லெண்ணெய் தீபம் 2 ஏற்றுங்க. ஸோ நல்லெண்ணெய் தீபம் தான் கண்டிப்பாக ஏற்றணும். ஏன்னா நம்ம வந்து கடன் பிரச்சனை, நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்றதுக்காக நம்ம தீபம் ஏற்ற போகிறோம். ஸோ நெய் நம்ம எப்போ ஏற்றலான்னு பார்த்தீங்கன்னா, முக்தி அடையணும், எனக்கு வந்து எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துருச்சு, நான் வந்து முக்தி அடையணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேண்டி வணங்கும்போது நம்ம இந்த மாதிரி நெய் தீபம் ஏற்றலாம். ஸோ நம்ம வந்து பரிகார பூஜை செய்கிறோம், நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும், கடன் அடைன்றதுக்காக பரிகாரம் செய்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எள்ளில் ஆக்கட்டப்பட்ட எள்ளால் கிடைக்கக்கூடிய இந்த நல்லெண்ணெய் ஏற்றுவது தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை தீர்க்கும். ஸோ நம்ம வந்து நெய் தீபம் ஏற்றினா இன்னும் சிறப்பு, நல்லெண்ணெயை விட நெய் தீபம் ஏற்றுவது சிறப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றிட்டு கோவில்களையும் சரி செவ்வாய்க்கிழமையில இந்த மாதிரி நெய் தீபம் ஏற்றிட்டு நம்மளுடைய பிரச்சனைகள் ஏன் இன்னும் தீரல, நம்மளுடைய பரிகாரங்கள் ஏன் இன்னும் பழிக்கலன்னு யோசிச்சுட்டு பார்த்துருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஏற்றுவதால தான். ஸோ நல்லெண்ணெய் ஏற்றாமல் இருந்தால் நீங்கள் நெய் தீபம் ஏற்றுவதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த விஷயங்களும் நடக்காமல் போயிருக்கும். ஸோ அதனால் இனிமேல் நல்லெண்ணெய் ஏற்றுங்க. நம்ம வந்து வயசாயிடுச்சு, நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடுச்சு, எனக்கு இதோட முக்தி வேணும், எனக்கு வந்து வேறு எந்த பிரச்சனைகளும் இல்லை, பரிகாரங்கள் எல்லாமே செய்யலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கோவில்களில் தாராளமாக நெய் தீபம் ஏற்றலாம். அதே மாதிரி வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா காமாட்சி தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்கன்னா, அதில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றலாம், தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் பரிகாரத்துக்குன்னு ஒரு கோவிலில் போய் விளக்கேற்ற போகிறோம், இல்லை தனியாக முருகருக்கு வேறு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் ஏற்றுவது சிறப்பு. ஸோ நீங்கள் வந்து துவரம் பருப்பு மேலே 2 தீபம் வந்து நல்லெண்ணெய் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு தனியாக ஒரு சின்ன பவுல்லையோ பிளேட்லேயோ போட்டு முருகப்பெருமான் படத்துக்கிட்ட வச்சுருங்க. 2 தீபம் நம்ம எப்பொழுதும் போல் நல்லெண்ணெய் ஊற்றி தனியாக தீபம் ஏற்றலாம். ஓம் விளக்கு இல்லை உங்ககிட்ட என்ன விளக்கு இருக்கோ அதில் ஏற்றலாம். ஒரு சிலர் நம்ம வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுவோம், 6 வெற்றிலை போட்டு. அதுவுமே வந்து தரையில் ஏற்றக்கூடாது, ஒரு தாம்பூலத்தட்டு வச்சு அதற்கு மேலே தான் நீங்கள் தனியாக ஏற்றணும். ஸோ இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் ஏற்றலாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு அதற்கு கூட 2 விளக்கு தனியாக ஏற்றுங்க. அடுத்த நாள் நான் சொன்ன மாதிரி புதன்கிழமை இந்த துவரம் பருப்பை நீங்கள் தானம் செய்திருங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு சில வாரங்கள் செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி எனக்கு ரொம்பவே கடன் பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து சீக்கிரமாக வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9 வாரம் இல்லை 6 வாரம் செவ்வாய்க்கிழமை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த 6 வாரமும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு, அதற்கு கூட ₹1 நாணயம், ஒரு 2, 3 உதிரி மலர்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வலது கையால் வைத்து முருகப்பெருமான்கிட்ட மனதார வேண்டிட்டு அங்கேயே பூஜை ரூம்லேயே ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸில் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேண்டிட்டு என்னுடைய கடன் தீரணும், எனக்கு அதற்கேற்ற பண வரவு வேணும்னு சொல்லி வேண்டிட்டு அந்த பாக்ஸ்லேயே போட்டுகிட்டே வாங்க. இந்த மாதிரி 6 வாரம் இல்லை 9 வாரம் நீங்கள் உங்களுடைய கணக்கு வைத்துக்கோங்க. அந்த 6 வாரம் முடிஞ்சதுக்கப்புறமா அதில் 6 ₹1 நாணயம் சேர்ந்துருக்கும், கொஞ்சம் துவரம் பருப்பு சேர்ந்துருக்கும். ஸோ அந்த 6வது வாரம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த துவரம் பருப்பை நான் சொன்ன மாதிரி பறவைகளுக்கோ இல்லை மண்பாங்கான இடத்துல போட்டுட்டு அந்த 6 ₹1 நாணயங்களை நீங்கள் முருகன் கோவிலில் உண்டியில் செலுத்தலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்பொழுது அந்த 6 வாரங்களுக்குள்ளே உங்களுடைய குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த கடன் தொகை அப்படின்றது சீக்கிரமாகவே அடைய ஆரம்பிக்கும், அதற்கான பண வரவு உங்களுக்கு ஏற்பட தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம துவரம் பருப்பு தானம் செய்யும்போது நமக்கு என்ன சரியாகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கர்ம வினை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். கர்மாவால் தான் நம்ம கடன் பிரச்சனை மாட்டிட்டு இருப்போம். குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில நான் சொல்லியிருக்கேன், செவ்வாய் அதிபதி தான் இந்த கடனுக்கு எல்லாமே காரணம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட தானியத்தை, அவருக்குரிய தானியத்தை நீங்கள் வந்து தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த கர்மா அப்படின்றது குறைய ஆரம்பிக்குது, அந்த கடன்லேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியே வந்துடுவீங்க. ஸோ அதே மாதிரி இந்த 6 வாரம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த நாணயங்களை கோவில் உண்டியில் செலுத்தும் பொழுது யார் பேரில் கடன் இருக்கோ அவங்களுடைய பேரில் நீங்கள் அர்ச்சனை செய்யணும். முடிந்தால் ஒவ்வொரு வாரமே கோயிலுக்கு போக முடியுன்றவங்க ஒவ்வொரு வாரமுமே யார் பேரில் கடன் இருக்கோ அவங்களுடைய பேரில் அர்ச்சனை செய்து வந்தால் அந்த 6 வாரங்களுக்குள்ளேயும் உங்களுக்கு மொத்த கடனுமே அடைஞ்சிரும். ஸோ அப்படி 6 வாரம் முடியலன்றப்ப நம்ம எந்த வாரம் லாஸ்ட்டாக எப்போ போகிறோமோ அந்த வாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பேரில் அர்ச்சனை செய்யலாம்.
செய்யணும். இப்போ நம்ம ஒரு சிலர் வந்து மற்றவர்களுக்காக இப்போ கணவருக்காகவோ இல்லை மனைவிக்காகவோ மாற்றி வேண்டிக்கும் பொழுது யார் பேரில் கடன் இருக்குது, யாருக்காக செய்கிறோமோ அவங்களுடைய பேரில் நீங்கள் அர்ச்சனை செய்யணும். அப்படி செய்யும் பொழுது சீக்கிரமாகவே அவர்களுடைய பெயர்கள் இருக்கக்கூடிய அந்த கடன் அப்படின்றது தீர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த துவரம் பருப்பு பயன்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்களில் உங்களால் எது செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம். அனைத்துமே செய்ய முடியுன்றவங்க அனைத்தையுமே செய்யலாம், தவறு கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து எது வந்து எந்த டைமில் செய்ய முடியும், இப்போ நான் தொடர்ந்து 6 வாரம் செய்கிறேன், நடுவில் வந்து மாதவிடாய் காலம் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு வாரத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் கணக்கு வைத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு இருந்தாலே போதுமானது. ஒரு கைப்பிடி அளவு எடுக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலும் போதுமானது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் பண பிரச்சனைகளும் நீங்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ₹1 கூட கடன் மிச்சம் இருக்காது. முருகப்பெருமானை நம்பி மனதார செய்யுங்க. ஸோ நாளை தினம் செவ்வாய்க்கிழமை மறக்காமல் இந்த விஷயத்தை எல்லாமே செய்யுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து செய்யுங்க. உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளையும் தீரணும், அதற்கேற்ற பணவரவு உங்களை தேடி வரணும்னு வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.